சுற்றுலாத்துறை இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் 4% என்பதோடு அந்நிய செலாவணிக்கு ஒரு முக்கிய மூலமாக திகழ்ந்து வருகிறது என்றது உங்களுக்கு தெரியுமா? ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்களில் 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பளித்து வருகிறது. அத்தோடு இந்த துறை பருவகால மாற்றங்களில் தங்கியிருப்பதோடு காலநிலை மாற்றத்தால் நேரடியாக பாதிப்படைகிறது. எமது சுற்றுலாத்துறையின் போக்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு எனும் 2 பெரிய பருவமழை காலங்களை அடிப்படையாக கொண்டது. காலநிலை மாற்றம் இந்த போக்கை குழப்புகிறது. மலைவீழ்ச்சி போக்கில் மாற்றம், வெப்ப அலைகள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றால் இது பாதிக்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் எமது சுற்றுலாத்துறையின் கண்ணாய் விளங்கும் இயற்கை சொத்துக்களான அழகிய கடற்கரைகள், அடர்ந்த காடுகள், செறிந்த வனவிலங்குகள் ஆகியவற்றை பாதிக்கின்றன. வானிலையின் போக்கில் மாற்றம். பொதுவாக காலநிலை மாற்றம் என்பது மனிதர்களின் நடத்தையில் மாத்திரம் பாதிப்பை ஏற்படுத்தப் போவது இல்லை. வறட்சி நிலைகள் பேரழிவு மிக்க விளைவை ஏற்படுத்தியுள்ளன. சுற்றுலா பயணிகள் சூழல் நட்பான அனுபவங்களை உலகெங்கும் தேடி பயணிக்கின்றனர் என ட்ரெண்ட்கள் காட்டுகின்றன. இலங்கையின் சுற்றுலாத்துறை இவற்றில் ஓரளவு செவிமடுத்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்தியுள்ளது. சுற்றுலா வணிகங்கள் சுற்றாடல் குறித்த அக்கறையுள்ள பயணிகளை கருத்தில் கொண்டு சுற்றாடலுக்கு பெரிதளவில் பாதிப்பை விளைவிக்காத புதுமையான பலதரப்பட்ட உற்பத்திகளையும் அனுபவங்களையும் உள்வாங்கி வருகின்றன. இதேவேளை வணிகங்கள் காலநிலையை தாங்கக்கூடிய கார்பன் வெளிப்பாடு குறைந்த சுற்றுலா நடைமுறைக்கு மாறி வருகின்றன. இதன் மூலம் சிறப்பு சுற்றுலா வகையை உருவாக்கி சமூகங்களுக்கு ஆதரவளித்து சூழல் மீதான தாக்கத்தை இயன்றளவு இழிவளவாக்கியுள்ளன. இந்த பலத்த மழைகளுடன் கூடிய இந்த மாறுபட்ட வானிலை போக்குகளை வரவர கணிக்கவே முடியவில்லை. ஹோட்டல் நடத்தும் எங்களுக்கும் பெரிய செலவு. நாம் அவற்றுக்கு ஏற்ப மாற வேண்டும். தேமா ஹோட்டல் நிறுவனமாகிய நாம் எமது ஹோட்டல்களில் சுற்றாடலுக்கு எதிராக அன்றி அதற்கு ஏற்ப வடிவமைக்க நினைத்தோம். அத்தோடு நம்மால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க பல இடங்களில் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். எமது புதிய வளாகங்கள் அனைத்தும் சூரிய சக்தியை கொண்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் சந்தை அபிவிருத்தி வசதி வணிகங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பை கண்டது. நிலைபேறான பொறுப்பான சுற்றுலா மாதிரிகள் மீது கவனம் செலுத்துகிறது. நல்ல வருவாயுடன் கூடிய பெறுமதி சேர் சுற்றுலாத்துறையை நிர்மாணிப்பதே அவர்களது நோக்கமாகும். இது சுற்றுலாத்துறை மூலமான பொருளாதார அனுகூலங்களை அதிகரித்து பல பகுதிகளுக்கும் விஸ்தரிக்க உதவும். அதாவது காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய வணிக திட்டங்களை கட்டியெழுப்பி பசுமை சேவைகள், திறன்கள் மற்றும் தீர்வுகளை மதிப்பு சங்கிலிக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்துகிறது. டெமா மற்றும் ஏஎஸ்எல் ஆகிய வணிகங்கள் இதனை ஏற்கனவே செய்துள்ளன. 2019 இருக்கும் மின்வாகன கட்டுப்பாடுகளையும் தாண்டி நாம் நமது சொந்த மின்னேற்றும் தளங்களோடு 3 வாகனங்களை செலுத்தி பயண அனுபவத்தை மாற்றி எழுதியுள்ளோம். நாம் இதுவரை புதுப்பிக்கத்தக்க சக்தி மற்றும் சூழல் கவனம் மிக்க செயற்திட்டங்கள் மீது கவனம் செலுத்தி 3 சிறப்பான பயண திட்டங்களை வகுத்துள்ளோம். இதன் மூலம் குறைந்தது 43% கார்பன் கழிவை எம்மால் சேமிக்க முடிந்தது. ரெனியூ என்பது ஆத்தென்டிசிட்டிஸின் ஒரு உற்பத்தி. இது சூழல் மீதான கவனம் மிக்க பயண திட்டங்களை உள்வாங்குவதில் கவனம் செலுத்த உள்ளது. இதன் மூலம் எமது பயணங்களுக்கான அர்த்தத்தை மாற்றி எழுத உள்ளது. MDF-இன் வளவாளர்கள் அனைவரும் மிகச்சிறந்தவர்கள். அவர்கள் ஆத்தென்டிசிட்டிஸில் உள்ள அணியினருடன் மிக நெருங்கி பணியாற்றினர். அவர்களுடன் இணைந்து பணியாற்றி இலங்கையில் இத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் விநியோக சங்கிலிகளை ஊக்கப்படுத்த திட்டங்களை வகுத்து வருகின்றோம். நாம் இதுவரை 60க்கும் மேற்பட்ட பங்காளர்களை இலங்கையில் சோதித்தறிந்துள்ளோம். எமது அணியினர் அவர்களை சந்தித்து கற்பித்தனர். இது பயணிகளுக்கு ஒரு நிதானமான பயண அனுபவத்தை அளித்து அவர்கள் தம்மை முழுமையாக சுற்றுச்சூழல் அனுபவத்தை அளிக்க உதவுகிறது. இது சக்தி முகாமைத்துவ வியூகங்களூடாக சூழலை பாதுகாப்பது மட்டுமன்றி நீண்ட கால நோக்கில் செயற்பட்டு செலவை குறைத்து பயணிகளையும் உள்ளூர் சுற்றுலா தலங்களையும் பாதுகாக்கும். MDF எமது பயணத்தில் கார்பன் கழிவை குறைக்கவும் காலநிலை மாற்றத்தில் எம்மாலான பாதிப்பை தணிக்கவும் அளப்பரிய உதவிகளை செய்துள்ளது. அவர்கள் எமது கார்பன் அளவீடுகளை பெற உதவியதோடு எமக்கும் அது குறித்து புரிய வைத்து நாம் கார்பன் கழிவை குறைப்பதில் முழுமையான அணுகலை காட்டியிருந்தனர். காலநிலை மாற்றம் மிகவும் அழுத்தம் மிக்க பிரச்சனையாக மாறி வருவதால் MDF மற்றும் அவர்களது பங்காளிகளுடன் கைகோருங்கள். அவர்கள் உலகளாவிய ரீதியில் பொறுப்புள்ள பயண சேவை வழங்குனர்களாக சுற்றுலாவில் நிலைபேராண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சூழல் அக்கறை மிக்க சுற்றுலா பயணிகள் மத்தியில் நட்பெயர் எடுக்க உழைத்து வருகின்றனர். இவர்களை ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் MDF குளோபல் பக்கம் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம்.